பொதுவாக வந்து மேம் இப்போ ஒரு சமையல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன் செவ்வாய் பலமாக இருக்கும். சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த நெருப்போடு தொடர்புடைய விஷயங்கள் சூரியன் செவ்வாய். சந்திரன்றது நம்ம அம்மா, நம்மளுடைய ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அம்மா சமைச்சு போடுவாங்க, கோவமே பட மாட்டாங்க. கோவப்படுறது இருக்கும், எப்படின்னா வந்துட்டாங்கன்னா அவங்க மூஞ்சுக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க, என்ன வேணுமோ கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அம்மா செய்வாங்க. ஸோ அப்போ அந்த சந்திரன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமையல் ஒரு கலையவே வந்துட்டு ரொம்ப ஆசையாக பண்ணுறது, அதுவே ப்ரொஃபஷனலாக கொண்டு போகிறது இப்போலாம் நிறைய பார்க்குறோம். ஒரு பேக்கிங் மாதிரி வீட்டில் வச்சு கேக் பண்ணி விற்கிறாங்க, ஆன்லைனில் விற்கிறாங்க. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட உணவு முறைகளே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு இல்லையா? இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ இல்லாமல் எதுவுமே கிடையாது, ஸ்விக்கி இல்லாமல் இல்லை. அந்தளவுக்கு வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாடு முதல் கொண்டு கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த சந்திரன். ஸோ சூரியன் செவ்வாய் சந்திரன் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த சமையல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வமாக இருப்பாங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ராசி எடுத்துக்கலாம். ஸோ ரிஷபம், கடகம், மகரம், விருஷகம், இந்த 4 ராசிக்காரங்க ஏதோ நல்ல சாப்பாடவும் செய்வாங்க, சாப்பாடு பிரியர்களாகவும் இருப்பாங்க. எந்த ஹோட்டலில் எங்கே என்ன டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தெரியும் அவங்களுக்கு. கண்டிப்பாக அது மாதிரி விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக சாப்பிடணும், விதவிதமாக சாப்பிடணும்னு அதுவும் செய்வாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணவும் செய்வாங்க. ஸோ எனக்கு இந்த வந்து நான் நல்லா சாப்பிட்டு பழகியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. எப்படி பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு போய் சர்ச் பண்ணேன். இதையே நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணேன், பார்த்தா என்னோடய ப்ரொஃபஷனலாகவே ஆகிடுச்சு சொல்லக்கூடிய நிறைய பேர் கண்டிப்பாக. ஸோ அந்த சந்திரன் அப்படிங்கிறது பலமாக இருந்துச்சு அப்படின்னாலும், சூரியன் செவ்வாய் கனெக்டிவிட்டி இருந்தாலுமே இவங்க வந்து அதை ஒரு தொழிலாகவே பண்ண ஆரம்பிக்கக்கூடிய நிலைகள் உண்டு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சனி வக்ரம் இருக்கும். சனி ஒரு பவர்ஃபுல் அப்படின்னா சனி தான் நமக்கு தொழிற்காரங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் யாராவது நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா, யாராவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தாங்களா, இவங்க பாட்டி எதாவது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், எங்கள் பாட்டி வந்து இட்லி செம்மையாக பண்ணுவாங்க, இட்லி கடை போட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்தா அதே ஸ்டைல் எனக்கு வந்துருச்சு திடீர்னு, சில பேர் சொல்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சனியும் பவர்ஃபுல்லாக இருந்து இவங்களுக்கு இந்த மாதிரி சூரியன் செவ்வாய் கனெக்டிவிட்டி இருந்து, சந்திரன் நம்ம சொன்ன மாதிரி ராசிக்காரங்களாக இருந்துச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா சந்திரன் ரொம்ப வந்து குறைந்த பாகை அதிக பாகைன்னு சொல்லுவோம். அதாவது 30 பாகை ஒரு கட்டத்துக்கு முதல் 2 பாகையோ கடைசி 2 பாகையோ இருந்துச்சு அப்படின்னாலும் இவங்கெல்லாம் ஃபுட் ரிலேட்டடில் சூப்பராக ரசித்து எதையுமே செஞ்சாலும் ரசித்து செய்யணும், ருசிச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு. நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துப்போம். ஸ்னேகா மேம் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, ஸ்னேகா மாமும் பிரகாஷ்ராஜ் நடித்த படம் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கேட்டகரி தான். அந்த உணவு சம்மந்தப்பட்டதுக்காகவே முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது. அப்போ அவங்களுக்கு சாப்பிட்டாலே போதும், அதுதான் திருப்தி அப்படிங்கிற மாதிரி வாழ்வாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே.